நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தட்சிணாமூர்த்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது விசாரணையை எதிர்கொள்ள சித்தராமையாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் முதலமைச்சர் பதவியை விட்டு விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. எப்படி எதிர்கொள்ள போகிறார்? இது ஓரளவுக்கு செட்பேக் தான் சொல்லலாம். ஆனா இதான் ஃபைனல்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்படிதான் போய் அப்பீல் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ அந்த என்கொயரி கண்டினியூ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சிக்கலான நிலை வரும். அப்போ அது ஆனா அவங்க சப்போஸ் அந்த என்கொயரி கண்டினியூ பண்ணணும்னு வந்ததுன்னா கூட ரிசைன் பண்ணணும்னு தேவையா என்னன்னா இன்னும் அதை பத்தி அது அவரோட இதுதான் விட்டுது அது. ஸோ இது ஒரு மாதிரி செட்பேக் தான் சொல்லலாம். இப்ப முதலமைச்சர் பதவியில இருந்துகிட்டே விசாரணையை அவர் எதிர்கொண்டா அந்த விசாரணை நியாயமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் எழும் இல்லைங்களா? அப்போ இவர் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குவா? ஆமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது அது மேல அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்பவே உடனே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதை இந்த தீர்ப்பை மாத்தினா அப்கோர்ஸ் இஷ்யூ கிடையாது. பட் இன்கேஸ் அவங்க இல்ல இது கரெக்ட் தான், நீங்க அந்த என்கொயரி நடத்தணும்னு சொன்னா அப்போ ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருப்பாங்க சித்தராமையா. மோஸ்ட்லி அப்போ விலக வேண்டி வரும். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் விஜய் கோவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கர்நாடக முதலமைச்சருக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது மூடா வழக்குல. இதை எப்படி பாக்குறீங்க கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி இந்த ஃபைல்ஸ் எப்போ கிளியர் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஒரு சிஎம் சித்தராமையா பவர்லயும் இல்லை. பட் இந்த வாக்குதாளில ஒரு மெயின் என்னன்னா ஒரு மிஸ்அப்ரோப்ரியேஷன் சொல்ல முடியாது, பட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்னா இதுல கண்டிப்பா ஒரு காண வருகிறது. அதனால இந்த ஒரு செட்பேக்ல அவர் இன்னும் ஒரு சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கோர்ட் என்ன இந்த அப்சர்வேஷன்ஸ் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ஒரு கேஸ் மாதிரியே நடந்தது. அதுல எல்லா டிபேட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் லாயர்ஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் முக்கியமா இன்னும் ஒரு 2 வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல இதுல சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா சித்தராமையா அவர் என்ன ஒரு கிளீன் சிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த கேஸ்ல அவங்களுக்கு வரல. நான் முக்கியமா இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா மாரல் கிரவுண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட் தீர்ப்புக்கு ஒரு ப்ரெஷர்ல ஆதிஷி மர்லேனாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அவர் கேஸ் முடிகிற வரைக்கும் அவர் சிஎம் ஆக மாட்டார். ஸோ சித்தராமையா அப்படி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துட்டு பண்ண போறாங்களா இல்லைன்னா அவங்க இதே கண்டினியூ பண்ணிட்டு கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னா முக்கியமான நாங்க தான் இப்போ பார்க்கணும். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மைசூரில் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 4000 கோடிக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடை இல்லை என அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.